இன்னைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டிய வேலைலாம் இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் போல் வீட்டிலேருந்து கிளம்பிருந்தோம். போனதும் லஞ்ச் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு டேரெக்டாக சாப்பிட போயாச்சு. இது வரைக்கும் செழிலிக்கு நாங்கள் பரோட்டா கொடுத்ததில்ல. ஹோட்டலில் எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து பரோட்டா வேணும்னு கேட்டதுனால ஒரு நாள் மட்டும் கொஞ்சமாக கொடுத்துருந்தோம். லாலிபப்பும் கேட்டிருந்தோம். அதை வாங்கி கொடுத்துட்டு ரேவதி ஸ்டோர் தான் போயிருந்தோம். ஒரு டைமும் ஏதாச்சும் ஒரு தீமில் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. இந்த டைம் டைனோசர் கொரில்லா தீமில் பண்ணோடனே செழிலிமா ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டாங்க. இதுக்கப்புறமும் டிலே பண்ண வேணாம், வந்த வேலையை ஆரம்பிக்கலான்னு போயாச்சு. செழிலிமாக்கு பேகு ஷூலாம் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி ஸ்கூல் ஓப்பன் பண்ணி 2 days ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்போ தான் வாங்க வரீங்களான்னா ஆமாம். ஆனால் நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் இந்த நேம்லாம் போட்டு ஒரு செட்டு வருதுல்ல, அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஒரு பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. ஸோ நேர்லேயே பார்த்து வாங்கிக்கலான்னு வந்தாச்சு. குட்டி மேடமும் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டாங்க. மேலே 4th ஃப்ளோருக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கலான்னு போனதும் செழிலிமா ப்ளே ஏரியாவை பார்த்ததும் விளையாடணும்னு ரொம்ப ஆடும். சரின்னு விளையாட கூப்பிட்டு போனதும் உள்ள ஒரே சத்தம். அதில் குட்டி மேடமும் ஏஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் டைமும் குட்டி மேடமும் ஒரு ரைட் போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக போக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை மணிக்கு ஷாப்பிங் வந்தாலும் வீட்டுக்கு போக 8:30 9 ஆயிடுது. என்ன மாதிரி நீங்களும் யாருனாச்சும் இருந்தால் ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.